காலை மெதுவா விடியுது. சூரிய ஒளி ஜன்னல் வழியா உள்ளே வருது. ரென் இன்னும் தூக்கத்துல தான் இருக்கான். இந்த நாள் அவனுக்கு சாதாரண நாளாக தான் தொடங்குது. ஆனா அவனுக்கே தெரியாம இந்த காலை அவன் வாழ்க்கையையே திருப்பி போட போறது. ரென் வீட்டு கதவை திறந்து வெளியே வர்றான். வெளியே காற்று, அமைதி, சின்ன சின்ன சத்தங்கள். அவன் வழக்கமா நடக்கிற அதே பாதை தான். ஆனா இன்று எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தோணுது. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று மாற ஆரம்பிச்ச மாதிரி ஒரு உணர்வு. தெரு மூலையில அவன் ஒருத்தனை பார்க்கறான். முகத்துல சிரிப்பு, பேச்சுல நெருக்கம். ரென் அவனை சாதாரண ஆளாதான் நினைக்கிறான். பழகுறான், பேசுறான். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள இன்னொரு முகம் இருக்குன்னு ரென்னுக்கு இன்னும் புரியல. திடீர்னு ரென் கையில ஏதோ நடக்குது. ஒளி, சின்ன அதிர்வு. அவனே பயந்துடுறான். இது என்னடான்னு அவன் மனசுக்குள்ள கேள்வி. அவன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே ஏதோ ஒன்று எழுந்துகிட்டு இருக்கு. ரென் அதை சும்மா ஒரு ஆக்சிடென்ட்னு நினைச்சு விட்டுட்டு சோதனை மாதிரி பண்ணி பார்க்கறான். சிரிப்பு, குழப்பம், சின்ன தவறுகள். வெளியே பார்க்குறவங்களுக்கு இது எல்லாம் காமெடி. ஆனா உண்மையில இது விளையாட்டு இல்லை. அந்த ஆள் மீண்டும் பேசுறான். வார்த்தைகள் சாதாரணமாக தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. ரென் புரிஞ்சுக்காம கேட்குறான், நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை ஆழமா இழுக்குது. This is where it all begins, beyond the town and into the unknown. சாயங்காலம் ரென் வீட்டுக்கு திரும்புறான். மனசு நிறைய கேள்விகள். கையில அந்த ஒளி இன்னும் மங்கலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் பின்னால அவனுக்கே தெரியாம ஒரு நிழல் தொடர்ந்து வருது. காலை ஒளி மெதுவா ரூமுக்குள்ள நுழையுது. ரென் கண் திறக்கிறான். நேத்து நடந்ததெல்லாம் இன்னும் அவன் முகத்துல இருக்குது. பக்கத்துல மிக்கோ சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. ரென் கையை தூக்கி பார்த்தா சின்ன ஒளி மின்னுது. அவன் அசந்து போய் பார்த்துக்கிறான். சத்தம் கேட்டதும் மிக்கோ மெதுவா கண் திறந்து எந்திரிச்சு மிதக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு பின்னாடி காலி இடம். ரென் தனியா நிக்கிறான். மிக்கோ இன்னும் அரை தூக்கத்துல அவன் பக்கத்துல மிதக்குது. ரென் கையை நீட்டுறான். தரையில இருக்கிற சின்ன கல் அசையுது. அந்த கல் மெதுவா மேல மிதக்க ஆரம்பிக்குது. இப்பதான் மிக்கோ முழுசா விழிச்சுக்கிட்டு சந்தோஷத்துல சுற்றி பறக்குது. அடுத்த நிமிஷம் எல்லாம் கட்டுப்பாடு தப்புது. கல் திடீர்னு வேகமா மேல பறக்குது. ரென் பின்னாடி போறான். கைகள் நடுங்குது. ஒளி அதிகமா வெடிக்குது. மிக்கோ அவ முன்னாடி வந்து ஒளி விட்ட மாதிரி மிதக்குது. மெதுவா எல்லாம் அமைதியா மாறுது. ரென் மூச்சு திரும்ப வருது. தூரத்துல நிழலுக்குள்ள ஒரு உருவம் நிக்குது. ரென்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எதுவும் செய்யாம சின்ன சிரிப்போட திரும்பி போயிடுது. ரென்னுக்கு அது தெரியவே இல்லை. ரென் மீண்டும் முயற்சி பண்றான். இப்ப அவன் அமைதியா இருக்கு. கைகள் உறுதியா இருக்கு. அந்த கல் இப்ப நேரா மிதக்குது. மிக்கோ அவன் பக்கத்துல வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ரென் முகத்துல சின்ன நம்பிக்கை. டவுன்ல திடீர்னு ஒரு சத்தம். ஏதோ உடையிற மாதிரி. மக்கள் பதறாங்க. ரென் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அவன் கையில ஒளி மீண்டும் மின்னுது. இப்ப அந்த ஒளி அவனுக்கு பயமா இல்ல, கேள்வியா இருக்கு. சூரியன் மறையிற நேரம். ரென் மிக்கோவோட டவுன் பக்கம் நடந்து போறான். மிக்கோ முழுசா விழிச்சு அவனை கவனிச்சுக்கிட்டு மிதக்குது. நீளமான நிழல்கள் சுவர்ல விழுது. அந்த நிழலுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது. காலை வெளிச்சம் மெதுவா நகரத்துக்கு மேல விழும். மேல மாடி மேல ரென் தனியா நின்னுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில இருந்து சிறுசா ஒளி வெளியே வருது. அதை பார்த்து அவனுக்கே ஆச்சரியம். நான் இவ்வளோ வரைக்கும் செய்ய முடியுமான்னு அவன் மனசுக்குள்ள கேள்வி எழும். பக்கத்துல மிக்கோ மிதந்துக்கிட்டு ரென்னை பார்த்து சந்தோஷமா சத்தம் போடும். ஆனா அந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கல. தூரத்துல யாருக்கும் தெரியாம நிழல் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்தான் செவரின். ரென்னோட சக்தி நாளுக்கு நாள் வளர்றத அவன் நிதானமா கணக்கு போடுறான். இது இன்னும் முழுசா விழிக்கல.
ஆனா அந்த நாள் சீக்கிரமே வரும்னு அவன் மனசுக்குள்ள பேசிக்கிறான். ரென் கீழே சந்தைக்கு போகும்போது அவனுக்கு எல்லாமே புதுசா தோணுது. மக்கள், கடைகள், சத்தம், சிரிப்பு, இதுக்குள்ளே ஒரு சின்ன அசம்பாவிதம். அவன் தவறுதலா ஒரு பொருளை இடிச்சிடுறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ரென்னுக்கு கொஞ்சம் சங்கடம். மிக்கோ மட்டும் அதை விளையாட்டா எடுத்துக்கிட்டு சுற்றி பறக்குது. ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே ரென் ஏதோ சரியில்லைன்னு உணர்றான். அவன் பார்வையில ஒரு நிழல் அசைகிற மாதிரி தெரியும். திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. என்ன இது? அவன் குழம்புறான். அவனுக்கு தெரியாம அந்த நிழல் இன்னும் அருகில தான் இருக்கு. மீண்டும் மேல மாடிக்கு திரும்பி ரென் அதிக சக்தியை முயற்சி பண்றான். இந்த தடவை ஒளி பலமா வெளியே வருது. பொருட்கள் காற்றுல மிதக்குது. மிக்கோ உற்சாகமா கத்துது. அதே சமயம் திடீர்னு ஒரு நிழல் குதிச்சு வருது. ரென் திடுக்கிடுறான். கால் தடறி தவறுறான். அந்த நிழல் சிரிச்ச மாதிரி தோணுது. ஆனா அடுத்த நிமிஷமே காணாம போயிடுது. அப்பதான் மேல மாடி ஓரத்துல செவரின் தெளிவா தோன்றான். அமைதியா நின்னுக்கிட்டு ரென்னை பார்த்து லேசா சிரிக்கிறான். பேசாமலே இதுதான் ஆரம்பம்னு சொல்ற மாதிரி அவன் பார்வை இருக்கும். ரென் கையை குத்திக்கிட்டு நிக்கிறான். பயமும் கோபமும் தைரியமும் ஒரே நேரத்துல அவன் முகத்துல. அடுத்த நொடி ரென் மிக்கோவோட சேர்ந்து அவன் சக்தியை பயன்படுத்தி பறந்து போறான். அவன் கையில ஒளி இன்னும் மெதுவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சக்தி அவனை எங்க கொண்டு போக போகுதுன்னு அவனுக்கே தெரியல. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, நிழல்கள் இப்பதான் நகர ஆரம்பிச்சிருக்குது. பின்னால இருந்து செவரின் அவனை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அவன் முகத்துல ஒரே ஒரு உணர்ச்சி, திட்டம் வெற்றியடைய ஆரம்பிச்சிடுச்சு என்ற திருப்தி. காலை நேரம். எல்லாம் சாதாரணமா ஆரம்பிக்குது. ரென் கண் திறக்கிறான். நேத்து நடந்ததெல்லாம் கனவா இல்ல உண்மையான்னு அவனுக்கே ஒரு குழப்பம். அவன் கையில அந்த சின்ன நடுக்கம் இன்னும் இருக்கு. மிக்கோ ஒன்னும் தெரியாத மாதிரி ரென் கூட விளையாடிட்டு இருக்கு. வெளியே சூரியன் மேலே ஏறிக்கிட்டே வருது. இந்த நாள் நேத்து மாதிரி இருக்க போறதில்லைன்னு நமக்கு மட்டும் தெரியும். ரென் வீட்டில இருந்து வெளியே வரான். தெருவில் மக்கள், சிரிப்பு, கடைகள் எல்லாமே வழக்கம் போலதான். ஆனா ரென் மனசு மட்டும் சும்மா இல்லை. ஏதோ ஒன்று நடக்க போற மாதிரி. அவன் நடந்து போற ஒவ்வொரு இடத்துலையும் அவன் சக்தி அவனை விட்டுட்டு அமைதியா இருக்கவே மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மிதக்குது. மக்கள் கவனிக்கிறாங்க. ரென் சிரிச்சுக்கிட்டு சமாளிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள பயம். அதே நேரம் யாருக்கும் தெரியாம உயரத்திலிருந்து ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பார்வை ரென்னை விடவே மாட்டேங்குது. செவ்ரின். அவன் அசைவு இல்லை. அவன் சிரிப்பு மட்டும் ரொம்ப அமைதியான ஆபத்து. ரென் இதெல்லாம் தெரியாம அவன் சக்தியை புரிஞ்சிக்க முயற்சி பண்றான். அவன் செய்யற ஒவ்வொரு முயற்சியும் செவ்ரினுக்கு இன்னும் தெளிவா காட்டுது, இந்த பையன் சாதாரணவன் கிடையாதுன்னு. ஒரு ஒதுக்கு பாதை. யாரும் இல்லைன்னு நினைச்ச இடம். அங்கேதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா தலை காட்டுது. ஒளி, நிழல், எது உண்மை எது பொய் ரென்னுக்கே புரியல. நிழல் திடீர்னு மறையுது. ஆனா அந்த உணர்வு மறையல. ரென் நிக்கிறான், கை இருக்கிறான். இப்ப அவன் புரிஞ்சுக்கிறான், இது விளையாட்டு இல்லை. மாலை நேரம். ரென் வீட்டுக்கு திரும்புறான். மிக்கோ அவன் பக்கத்துல. அமைதி திரும்ப வந்த மாதிரி தெரிஞ்சாலும் ஆபத்து இன்னும் அருகில்தான். ஏன்னா நிழல்கள் நகர ஆரம்பிச்சிருக்கு. நகரம் வழக்கம் போல அமைதியா தான் ஆரம்பிக்குது. ஆனா ரென்னுக்குள்ள மட்டும் அந்த அமைதி இல்லை. நேத்து பார்த்த அந்த நிழல், அந்த பார்வை, அது சும்மா கோயின்சிடன்ஸ் இல்லைன்னு அவனுக்கே புரிஞ்சிடுது. கையில வர்ற பவர் இப்ப வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, அது ஏதோ பெரிய விஷயத்துக்கான ஆரம்பம் மாதிரி இருக்கு. மிக்கோ மட்டும்தான் வழக்கம் போல ஜாலியா சுத்திட்டு இருக்குது. ஆனா ரென் முகத்துல அந்த சிரிப்பு வரமாட்டேங்குது. இந்த பவர் எனக்கு ஏன்னு மனசுக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவை கையில ஒளி வந்தாலுமே அவன் கொஞ்சம் பயப்படுறான். அதே நேரத்துல கொஞ்சம் நம்பிக்கையும் வருது.
நகரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. மக்கள் கவனிக்காத விஷயங்களை ரென் கவனிக்கிறான். காற்றுல ஒரு விதமான அழுத்தம், நிழல்கள் தேவையில்லாம நீளமா விழறது. இதெல்லாம் ஏதோ வரப்போறதுக்கான சைகை மாதிரி இருக்கு. அதே நேரத்துல தொலைவுல இருந்து ஒருத்தன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். நேரடியா வரமாட்டான், பேசவும் மாட்டான். ஆனா அவன் பார்வை மட்டும் ரென்னை விட்டு எங்கேயும் போகல. ரென்னோட பவர் தான் அவனுக்கு தேவையா, இல்ல ரென்னையே அவனோட விளையாட்டுக்குள்ள இழுக்க போறானா? அதுக்கு பதில் இன்னும் வெளியில வரல. ரென் இப்ப ஒரு முடிவுக்கு வர்றான். இந்த பவரை பயப்படுறதுக்காக இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக, கட்டுப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா இது அவன் வாழ்க்கைய மட்டும் மாற்ற போறதில்ல, இந்த நகரத்தோட எதிர்காலத்தையே மாற்ற போகுது. இது இன்னும் ஆரம்பம்தான். உண்மையான சோதனை இப்பதான் ஆரம்பிக்குது. பவர் வளருதா, இல்ல பவரோட நிழல் பெரிய? நேற்று நடந்த சம்பவங்களுக்கு பிறகு ரென்னுடைய மனசு இன்னும் அமைதியா இல்லை. கையில் இருக்கும் அந்த சக்தி, அது ஒரு வரமா அல்ல ஒரு சாபமா, அதுக்கான பதில் இன்னும் அவனுக்கே தெரியல. ஒவ்வொரு முறையும் அந்த ஒளி அவன் கையில தோன்றும் போது அவனுக்கு ஒரு புதுசா பயமும் அதே நேரத்துல ஒரு புதுசா நம்பிக்கையும் உருவாகுது. மிக்கோ மட்டும் அவன் பக்கத்துல இருந்து அவனை விட்டு போகல. அவன் தனியா இல்லைன்னு நினைவூட்டுற மாதிரி அவனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த அமைதிக்குள்ள கூட ஒரு மறைந்த அபாயம் மெதுவா நெருங்கிக்கிட்டே இருந்தது. இருளின் நடுவில் செர்வின் என்ற அந்த மர்ம மனிதன் ரென்னுடைய சக்தியை கவனிக்க ஆரம்பிச்சிருந்தான். What? My hands are glowing. It's fading. Nico, what's அவனுக்கு happening? தெரியும் இந்த சக்தி இன்னும் முழுமையா விழிக்கலன்னு. ஆனா ஒரு நாள் அது முழுமையா வெளிவந்தால் அந்த நாள் தான் உண்மையான போரின் ஆரம்பம். இப்போ ரென்னுக்கு ஒரு தேர்வு மட்டுமே இருக்கு. இந்த சக்தியை கண்டு பயந்து ஓடணுமா, அல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணுமா? அவன் எடுத்த அந்த முடிவு The darkness awakens. Feel its embrace. This power will consume all. இந்த நகரத்தோட எதிர்காலத்தையே மாற்றப் போகுது. ஏன்னா சக்தி வளர ஆரம்பிச்சிருக்கு, அதோட நிழலும் பெரிசாகிக்கிட்டே இருக்கு. நகரம் முழுக்க அமைதியா இருந்த அந்த இரவு, ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. ரென் கிட்ட இருந்த அந்த பவர் இப்ப சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அது இன்னும் பலமாக மாறிக்கொண்டே இருந்தது. ஆனா அந்த பவரை உணர்ந்தவன் ஒருவன் மட்டும் இல்ல, இருட்டின் பின்னால இருந்து செவ்ரின் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். ரென் இன்னும் புரிஞ்சுக்காம இருந்த ஒரு உண்மை இருந்தது. அவன்கிட்ட வந்த அந்த சக்தி ஒரு சாதாரண சக்தி இல்லை, அது ஒரு பழமையான சக்தி. பல வருடங்களாக மறைந்திருந்த ஒரு லெஜெண்ட். அந்த லெஜெண்ட் இப்போ மீண்டும் விழிக்க போகுது. செவ்ரினுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ரென் கிட்ட இருக்கிற அந்த சக்தியை எப்படியாவது கைப்பற்றணும். அதற்காக அவன் ஒரு கடைசி தாக்குதலை திட்டமிட்டான். ரென்க்கு இன்னும் தெரியல, அவனுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சண்டை இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டை சாதாரண சண்டை இல்லை, இது ஒரு ஹீரோவும் ஒரு இருண்ட சக்தியும் மோதப்போகும் போராட்டம். இந்த இரவு முடியும் போது யார்
யார் ஜெயிக்க போகிறான், ரென்னா அல்லது all the power you செவ்ரினா? have? அடுத்த நொடிகளில் நடக்கப் போவது அவர்களுடைய விதியையே மாற்றப் போகுது. அந்த இரவு நகரத்தின் மேல் ஒரு கடைசி போர் ஆரம்பமாகி இருந்தது. ரென்னும் செவ்ரனும் இருவரும் ஒரே இடத்தில் நேருக்கு நேர் நின்றார்கள். பல நாட்களாக வந்த அந்த மோதல் இப்போதான் அதன் கடைசி கட்டத்தை அடைந்தது. செவ்ரன் கிட்ட இருந்த இருண்ட சக்தி முழு நகரத்தையும் மூடிவிடும் அளவுக்கு வலிமையானது. ஆனா ரென் இப்போ பழைய ரென் இல்லை. அவனுக்குள்ளே இருந்த அந்த சக்தி முழுமையாக விழித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தாக்குதலும் வானத்தையே ஒளியால் நிரப்பியது. நீல சக்தியும் சிவப்பு இருள் Take this! Not enough! சக்தியும் இரண்டும் மோதிய அந்த நொடியில் நகரமே அதிர்ந்தது. ஒரு நொடிக்கு ரென் கீழே விழுந்தான். அந்த சண்டை அவனை கிட்டத்தட்ட தோற்கடிக்கப் போயிருந்தது. ஆனா அந்த நேரத்தில் மிக்கோ அவன் பக்கத்தில் நின்றது. அந்த சிறிய துணை ரென்னுக்கு மறுபடியும் எழுந்து நிற்க தைரியம் கொடுத்தது. ரென் மெதுவாக எழுந்தான். இந்த முறை அவன் முழு சக்தியோடு எழுந்தான். அவன் கைகளில் இருந்த அந்த நீல ஒளி முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக Take ஜொலித்தது. this! My full power! அந்த கடைசி தாக்குதலில் வானமே ஒளியால் நிரம்பியது. செவ்ரின் பின்னால் சென்று கொண்டிருந்தான். ஆனா அவன் முகத்தில் இன்னும் ஒரு மர்மமான சிரிப்பு இருந்தது. இந்த போர் முடிந்திருக்கலாம், ஆனா இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. ரென் நகரத்தை பார்த்து நின்றான். அவன் இப்போ ஒரு சாதாரண பையன் இல்லை, ஒரு புதிய ஹீரோ பிறந்திருந்தான். ஆனா தூரத்தில் இன்னும் ஒரு மர்மம் விழித்து கொண்டிருந்தது. ஒரு பழமையான இயந்திரம் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தது. அது என்ன? அது யாருக்காக? இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கிறது? இந்த கதையின் அடுத்த அத்தியாயம் இப்போதான் ஆரம்பமாக போகிறது. ரென், ரைஸ் ஆஃப் பவர். The legend continues.